அடிச்சு பல்லெல்லாம் கட்டிருந்தேன். என் தங்கச்சி பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா? இன்னொரு தடவை என் தங்கச்சியை பத்தி தப்பா ஏதாவது பேசின அப்படியே என்னப்பா என்னமா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? என்னங்க ஏன் மேலே கை ஓங்குறீங்க? உங்க தங்கச்சியை பத்தி நான் ஒண்ணும் பேசல. அந்த குடிகாரன் தான் அவளை பத்தி இவங்க கிட்ட பேசியிருக்கான். என்னப்பா அந்த குடிகாரனா என்னென்னமோ பேசியிருக்கான்? நீங்க கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம சொன்ன கேப்பா. அவன் ஒண்ணு தப்பா பேசலையே, உண்மையதானே பேசியிருக்கான். அபிராமி மேல நாங்க சந்தேகப்படலப்பா. ஆனா ஊர் உலகம்னா அவளை அப்படித்தானே பாக்குது. அதுக்காக எல்லாரையும் பேச விடுறதாப்பா? இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம கட் பண்ணணும், இல்லன்னா நமக்கு தான் அசிங்கம். அவன் அபிராமியை மட்டும் தப்பா பேசல வசந்த், நம்ம குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா பேசிட்டான். வினோத் தனியா போனது, நீ சமையல் வேலை பண்ணது, அபிராமி இப்படி இருக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போயிட்டான். எதுக்குடா போனோன்னு ஆயிடுச்சு. அம்மா அழாதம்மா. எவனோ ஒரு குடிகாரம் பேசினாங்கிறத கேட்டுட்டு அழுது நீ ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற? அப்பா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண உடம்பு, வேலை வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும். நீங்க கண்டதையும் மனசுல நினைச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. இப்ப என்ன அபிராமி அவ ஓனர் வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனை. நான் வேணா போய் அவகிட்ட பேசி கூட்டிட்டு வரட்டா? வேண்டாப்பா, அபிராமி படிச்சவப்பா. மத்தவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு அவளுக்கு தெரியாமலா இருக்கும். அவளா அதை உணர்ந்து திரும்பி வரட்டும். நம்ம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தா அது சரியா வராதுப்பா. இல்லப்பா, நம்ம எதுக்கும் அவகிட்ட போய் ஒரு வார்த்தை. காலையில சீக்கிரமா நீ வேலைக்கு போனப்பா. சாப்பிட்டு படுத்து தூங்கு. அப்பா நீங்க கௌரி, வசந்துக்கு சாப்பாடு போடுமா. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக உங்ககிட்ட பணம் கடனா கேட்டிருந்தேன். கேட்டதும் சாக்கு போக்கு எதுவும் சொல்லாம இன்னைக்கே கிளம்பி வா தரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு தம்பி, இதுதானே எங்க பிசினஸ். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா தானே தம்பி நாங்க சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கடனா கொடுக்கறதுக்கு மனசு வேணுமே சார். இல்ல தம்பி, இதுல மனசுன்னு எதுவுமே இல்ல. நாங்க கொடுத்த பணம் வட்டியோட திரும்ப வருதா அதைத்தான் நாங்க பார்ப்போம். மத்தபடி சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்னு இப்படி பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஆனாலும் எனக்கு இது பெரிய அமௌண்ட் தான் சார். இருக்கட்டும்பா, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். இப்ப நல்ல நேரம் தான், இந்தாங்க பேனா. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் மணி பேசுறேன் சார். மணியா? எந்த மணி? நான் தான் செல்வமணி பேசுறேன் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றேனே, ஞாபகம் இருக்குங்களா? ஓ நீங்களா? நல்ல ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க கூட பார்ட்னரா இருந்தானே வினோத், அவன் உங்ககிட்ட ஏதோ பணம் கடனா கேட்டு வந்திருக்கானா? ஆமா, அவருக்கு பணம் எடுக்கத்தான் உள்ள வந்தேன். சார், அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க சார். ஏன்பா? கடன் கொடுத்தா அவனால திருப்பி கட்ட முடியாது சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், அவன் இப்ப எங்க கூட பார்ட்னரா இல்ல, பிரிஞ்சு போயிட்டான். ஓஹோ. அது மட்டும் இல்ல சார், அவன் மாமனார் வீட்லயும் இல்ல, தனியா ரூம் எடுத்து தான் தங்கி இருக்கான். அப்படியா? அதனால அவனை நம்பி பணம் கடனா கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க் சார். இத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னப்பா இது, பிசினஸ் நல்லா போகுது, அதை டெவலப் பண்ணணும்னு தான் பணம் கேட்டாரு. பொய் சார், எல்லாம் சுத்த பொய் சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவனால வேற எதுவும் பண்ண முடியாது சார். அவன் எங்க கிட்ட சண்டை போட்டு விலகிட்டான். தனியா பிசினஸ் பண்ணதான் அவன் உங்ககிட்ட வந்து கடன் கேட்டு இருக்கான்.
நீங்களும் தரேன்னு ஒத்துக்கிட்டீங்களாமே எனக்கு தகவல் வந்துச்சு சார். அதுதான் உங்ககிட்ட முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணலான்னு போன் பண்ணேன். இதுக்கு மேல கடன் கொடுக்கறதோ கொடுக்காம இருக்கிறதோ உங்க இஷ்டம். நான் வச்சிடறேன் சார். ஏண்டா இதுக்கு மேல அவனை நம்பி பணம் கொடுப்பான்றீங்க? சத்தியமா கொடுக்க மாட்டான்டா. எல்லாத்துலயும் சைன் பண்றேன் சார். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கு தம்பி. இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்க மாமனார் கிட்ட ஒரு ஜாமீன் கையெழுத்து போட சொல்ல முடியுமா? என்ன தம்பி பாக்குறீங்க? உங்க மாமனார வர சொல்லுங்க, வந்து இதுல ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுங்க. சார் அவரெல்லாம் எதுக்கு சார்? நான் வேணா எத்தனை கையெழுத்து போட சொன்னாலும் போட தயாரா இருக்கேன் சார். உங்க கையெழுத்தை மட்டும் வச்சு நான் என்ன தம்பி பண்றது? உங்க மாமனார் ஜாமீன் கையெழுத்து போடுவாரா மாட்டாரா? உங்களை மட்டும் நம்பியே நான் பணம் கொடுக்க முடியாது. பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு பொய் சொல்லி தான் என்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க. ஆனா இனிமே தான் பிசினஸே ஆரம்பிக்க போறீங்க. நான் சொல்றது சரியா? தம்பி, ஆரம்பத்திலே பொய் சொல்ற உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. உங்க மாமனாரை வந்து பேச சொல்லுங்க, அப்புறமா நான் பணம் தரேன். இல்ல சார், அவர் வந்து இல்ல வேணாம் தம்பி, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு தம்பி. சார் நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க தம்பி. மாப்பிள்ள, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் தனியா பேசணும் வாங்கன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் மாப்பிள்ள? கீழே மச்சா இருக்காருல்ல, அவருக்கு நம்ம பேச போற விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு வர சொன்னேன். என்ன விஷயம் மாப்பிள்ள? அத்தை, இப்ப அபிராமி எங்க இருக்கான்னு தெரியுமா? அவளோட ஓனர் வீட்ல. புரியல மாப்பிள்ள. அத்தை, என்ன அத்தை நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? பெத்த அப்பா மட்ட சண்டை போட்டுட்டு பொட்டி பொடிக்க தூக்கிக்கிட்டு ஓனர் வீட்டுக்கே போய் செட்டில் ஆயிருக்கா. ஓனர் மகன் வருண்குமாரோட வெளியூர் லாட்ஜ்ல போய் தங்கினா. இப்போ உள்ளூர்ல அவன் வீட்லயே போய் தங்கியிருக்காளே. பா, ரொம்ப துணிச்சலாத்த அவளுக்கு. எனக்கு மச்சான நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. பின்ன என்னத்த, கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன் வீட்டுல போய் தங்கிட்டு இருக்கா. அவளை செருப்ப கைட்ட அடிச்சு 4 சாஸ் தரத்தன்னு இழுத்துட்டு வரணுமா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நமக்கு தெரியாம அவ ஆபீஸுக்கே போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. ஆனா அதை நீங்க எப்படி தாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அபிராமிக்கு தாலி பிரிச்சு போடுறதுக்கு மச்சானுக்கு ஏது பணம் சொல்லுங்க? வெளியே போய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காரத்த. ஆனா மச்சா கிட்ட நீங்க போய் இத பத்தி எல்லாம் கேளுங்க. இப்படியே விட்டுட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே என் அப்பா நம்ம குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப நம்ம குடும்பத்துல போய் இப்பேற்பட்ட அசிங்கம்லாம் நடக்குது தெரிஞ்சா அவ்வளவுதான் அத்தை. அப்புறம் எனக்கு பெரிய நாய் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தான் இதுக்கு இதான்
இந்த வேகத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். மாட்டனடா. கல்யாணம் என்னம்மா பொண்டாட்டி எங்கடா இருக்கா? சொல்லுடா, எங்க இருக்கா அவ? ஏன் நீ சொல்லலைன்னா எந்த விஷயமும் எனக்கு தெரிய வராதுன்னு நினைச்சுக்கிட்டியோ? அம்மா இல்லம்மா. அந்த ஓடுகாலி இப்ப அவ முதலாளி வீட்டுல தங்கி இருக்காளாமே. நீயும் வெக்கம் இல்லாம அவளை போய் பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இது நாள் வரைக்கும் கூட பிறந்த தங்கச்சிங்களுக்கு சீர் சனத்தின்னு எதுவுமே பண்றதுக்கு உனக்கு வக்கு இல்ல. இதுல அந்த ஓடுகாலிக்கு வட்டிக்கு கடன் வாங்கி தாலி பிரிச்சு கோத்தீங்களோ? நீ எல்லாம் எப்படிடா என் வயத்துல வந்து பிறந்த? அந்த அசிங்கம் பிடிச்சவளை இனிமே உன் பொண்டாட்டிங்க நினைப்பே மறந்துடுற. அவளை உடனே நீ விவாகரத்து பண்ணணும். என்னம்மா நீ எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்க? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நடந்து போச்சு, அதுக்காக உடனே தப்புன்னு சொல்றதா? அப்படின்னா அவ அப்பா வீட்டுல போய் தங்க சொல்லு, இல்லன்னா வேற எங்கேயாவது போய் தங்க சொல்லு. நீ எதுக்காக அதை பத்தி கவலை பண்ணோம்? உனக்கு அபிராமியை பார்த்தாலே பிடிக்காது, நான் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு நீ அவளை பத்தி கவலை பண்ணணும்? நிறுத்துற. நான் ஒன்னும் அவளை பத்தி கவலைப்படல, என் பேர் கெட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். உனக்கு அவளுக்கு விவாகரத்து ஆயிருந்துச்சுன்னா கண்ட கழுதியை பத்தி நான் ஏன்டா பேச போறேன்? அவன் எக்கேடு கெட்டு போனாலும் திருமலை பொண்ணுன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. ஏண்டா இப்ப நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணாம பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த ஊர் உலகம் அவளை என் மருமகன் தானே சொல்லும். அதனால ஒண்ணு உடனே அவளை அவ அப்பா வீட்டுல போய் இருக்க சொல்லு, இல்ல உடனே நீ விவாகரத்து பண்ணு. ரெண்டுத்துல ஒரு முடிவு எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும்டா, இல்லன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. டேய் கல்யாணம், இப்ப என்ன பண்ண போற? என்னடா உங்க அம்மா இப்படி கண்டிஷனா சொல்லிருக்காங்களே? அதான்டா ஒன்றும் புரியல. எங்க அம்மாவோட வீம்பை புரிஞ்சுக்கிட்டு அபிராமியாவது அனுசரிச்சு போகணும், இல்ல அபிராமியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவாவது விட்டு கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் தவிக்கிற தவிப்ப 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. பொம்பளைக்கு 1000 கஷ்டம், ஆம்பளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொம்பளை கஷ்டம் வரும்போது வெக்கத்தை விட்டு அழுதுடுறா. ஆம்பளையா பிறந்ததால என்னால் அதை கூட செய்ய முடியல. ரொம்ப வேதனையா இருக்கு. மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரா. சம்பளத்தை வாங்கிட்டு மதியானம் பர்மிஷன் போட்டு நேராக அபிராமியை பார்த்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வேற எங்கேயாவது போய் தங்கு, இல்லை உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்ல போகிறேன். எனக்கு வேற வழி தெரியலடா. சில விஷயத்த மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. மேனேஜர் கூப்பிடாரா? சார், சம்பள விஷயம். என்ன இது எம்ஆர்ஆர் கம்பெனியோட வரவு செலவுல நீ பண்ண தப்பு. உன்னால இந்த கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? சார், நான் ஏதோ கவனக்குறைவுல பண்ணிட்டேன் சார். என்னது கவனக்குறைவா? நீ கவனத்தோட வேலை செய்யறதுக்கு தான் கம்பெனி உனக்கு சம்பளம் தராங்க. உன் வீட்டு டென்ஷனை காமிக்கிறதுக்கு இல்ல. சாரி சார். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. கம்பெனிக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு யாரையா பொறுப்பு? என்னையா அமைதியாயிட்ட? ஒழுங்கு மரியாதையா நஷ்டத்தை கட்டு, இல்லன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி எம்டி சொல்லிட்டாரு. சார், நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல வெளியில போ. அவுட். என்னடா சம்பளம் கொடுத்துட்டாரா? இல்லடா. என்னடா சொல்ற? அந்த எம்ஆர்ஆர் கம்பெனி விஷயத்துல நான் பண்ண மிஸ்டேக்கால தான் கம்பெனிக்கு லாஸ் வந்துருச்சான். அதனால நான் நஷ்டஈடு தரணும் சொல்றாரு. தரலனா
என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாராம். பட்ட காலிலே படம் கெட்ட குடிய கேடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. டேய் கவலைப்படாதடா, எம்டி வரட்டும், அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமா? தெரியல சார். சரி நீ போ. இருடா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல நீ நான் என்ன சொல்றேன், நீ பணத்தை வாங்கி வச்சிரு. நான் அங்கதான் வருவேன். இப்ப அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன். நீ பணத்தை வாங்கி வச்சுக்க, தெரிஞ்சதா? எங்கேயும் போயிடாத. அண்ணே. பாப்பா, என்னப்பா தம்பி, ஆளே பார்க்க முடியல? உன்னை தேடி நான் வர வேண்டியதா இருக்கு. ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி, வட்டி பணம் என்னாச்சு? ஒரு மாசம் பொறுத்துக்குங்கண்ணே. இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேண்ணே. ஆரம்பிச்சிட்டியா? இந்த பார், பணத்தை கொடுக்கும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அசல லேட்டா கொடு, வட்டி பணத்தை மாசம் மாசம் கரெக்டா கொடுன்னு சொல்லி தானே கொடுத்தேன். சொல்லி கொடுத்தனா இல்லையா? பதில் சொல்லியா? ஆமாண்ணே. இந்த பார், பணத்தை வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போறதா இல்ல. ஒண்ணு வட்டியை கொடு, இல்ல வட்டிக்கு பதிலா பொருள் ஏதாவது கொடு. உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. அண்ணே, என்ன இப்படி பேசுறீங்க? நான் ஓடிடுவ போறேன், இங்கதானே இருக்கேன். நீ இங்கதான் இருக்க, நான் இருக்கணும்ல. பொழப்பு நடத்த வேணாமா? இங்க பார், எனக்கு நாகரிகம் தெரியுங்கிறதுனாலதான் ஆபீஸ்க்குள்ள வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கேன். ஏதாவது எக்கு தப்பா ஆச்சு அசிங்கம் ஆயிடும். அண்ணே, என்ன இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நான் வட்டிக்கு தானே பணம் வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் என்ன உங்களை பார்த்து பயப்படணும்? ஆபீஸ்க்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவேன்றீங்க. ஏய், என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? அண்ணே, என்ன டா போட்டு பேசுறீங்க? அப்புறம் எப்படி நான் பேசுறது? வேற எப்படி பேசுறது? அண்ணே, இந்த மாசம் கஷ்டமா இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு சொல்றேன். அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. என்னடா மரியாதை பேசணும்? என்ன மரியாதையா பேசணும்?